வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோங்க. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அழகிய மரம் எச்ச வகையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, பெயரெச்சம். அழகிய ஆ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது பெயரெச்சம்னு சொல்கிறாங்களா. மரம்ங்கிறது வந்து ஒரு பெயரை கொண்டு முடிகிறனால அது பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, இட்டு இன்னு. நெக்ஸ்ட்டு, இளமை பெயர்களில் தவறானதை கண்டறிக. யானை குட்டின்னு தந்திருக்காங்க, அது தவறு. யானை கன்றுன்னு வந்திருக்கணும். சிங்க குருளை, பசு கன்று, ஆடு குட்டி. நெக்ஸ்ட்டு, நிகழ்கால பெயரெச்சத்தை கண்டறிக. நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னாக்க ஆன்சர் பாடுகின்ற பாடல். நிகழ்காலம்னு பார்த்தங்க அப்படின்னாக்க அதனுடைய இடைநிலைகள் வந்து கிரு, கின்று, ஆனின்று அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா அது நிகழ்கால பெயரெச்சம். இதில் வந்து கிஞ்சுன்ற வார்த்தை வந்திருக்குங்களா, அதனால் அது நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் அப்படின்னாக்கா இது எதிர்கால பெயரெச்சம். படித்த பள்ளி, இட்டு இட்டு இற எண்ணில் வந்துச்சு அப்படின்னாக்கா அது இறந்த காலம். அப்போ இது வந்து என்ன, படித்த பள்ளிங்கிறது வந்து இறந்த கால பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எந்த கலை காரணமாக அமைந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி, அச்சுக்கலை. நெக்ஸ்ட்டு, எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார். புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, வீரமா முனிவர். வீரமா முனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி. நெக்ஸ்ட்டு, உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை டேஸ் அளபடை என்பர். உயிரெழுத்து வந்து நீண்டு ஒழிச்சிச்சு அப்படின்னாக்கா அது உயிரிழபடைன்னு சொல்லுவாங்க. உயிரிழபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு சொல்லிட்டு உயிரிழபடை 3 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, சாகித்ய அகாதமி விருது பெற்ற மு. மேத்தாவின் கவிதை நூல் எது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காக சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு, ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓடையாட. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. பொச்சாப்பு சோர்வு, ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு பொறாமை, இகல் பகை. ஆன்சர் 3, 4, 2, 1. 3, 4, 2, 1ங்கிறது வந்து எங்கே இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 4, 2, 1. நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் வல்லினம் மிகும் தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சி, அப்படி இப்படி எப்படி எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அது, இது, எது, உம்மை தொகை, எழுவாய் சொற்களில் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு, அடி எத்தனை வகைப்படும். அடி 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடின்னு சொல்லிட்டு அடி வந்து 5 வகைப்படும். குரலடினாக்க 2 சீர்களை கொண்டது. சிந்தடி 3 சீர்களை கொண்டது. அளவடி 4 சீர்களை கொண்டது. நெடிலடி 5 சீர்களை கொண்டது. களி நெடிலடி 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது. களி நெடிலடின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஊமை அணி. ஊமை அணின்னு பார்த்தங்க அப்படின்னாக்க போலும் இந்த வார்த்தை வந்து வெளிப்படையாக வந்துச்சு. போலுங்கிறது வந்து ஒரு ஊமை உருபு. அந்த வார்த்தை வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஊமை அணின்னு சொல்லுவாங்க. போல, அச்சு, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஊமை அணி. நெக்ஸ்ட்டு, ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 கூட்டல் பால். நெக்ஸ்ட்டு, ஐம்பால் அப்படின்னாக்கா 5 வராது, 50. ஐம்பால், ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 கூட்டல் பால். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது. ஆன்சர் ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதுனது தொல்காப்பியர். நன்னூலை எழுதுனது வந்து பகவந்தி முனிவர். அகத்தியம் வந்து அகத்தியர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 9 இயல்களை கொண்டது. தொல்காப்பியம் வந்து மொத்தம் 3 அதிகாரத்தை கொண்டது. எழுத்து, சொல், பொருள் சொல்லிட்டு 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது அப்படின்னாக்க மொத்தம் 27 அதிகாரம் வந்து இருக்கும். 9 அதிகாரம்னாக்க 9 அதிகாரம், அப்போ மொத்தம் 27 அதிகாரம் இருக்குமா. நெக்ஸ்ட்டு, சென்றனர் வீடர் எவ்வகை தொடர் அப்படின்னாக்க ஆன்சர் வினைமுற்று தொடர். சென்றனர் அப்படின்னாக்க அந்த வார்த்தை வந்து முற்று பெற்றுருச்சு, அதனால் அது வினைமுற்று தொடர்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு மலர் விழி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருவகம். நம்மளுடைய கண்ணை மலருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ஊமைப்படுத்தி சொல்லியிருக்கிறனால அது மலர் போன்ற விழின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து உருவகம் வராது, ஊமை தொகை வரும். மலர் போன்ற விழி, போன்ற அப்படின்ற ஊம உருவு மறைந்து வந்துருச்சு அப்படின்னாக்கா அது ஊமை தொகை. நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி கிராப்ஸ் அப்படின்னாக்கா கைவினையர் அப்படிங்கிறது வந்து தப்பு. இங்கே ஆர் வராது, பி பாஸ்கட்ரி. நெக்ஸ்ட்டு விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 3. தோன்றல், திரிதல், கெடுதல்னு சொல்லிட்டு விகார புணர்ச்சி 3 வகைப்படும். நெக்ஸ்ட்டு தவறானதை கண்டறிக. தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி நீ அல்லீருங்கிறது வந்து தவறு. நீ அல்லைன்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நீ அல்லைன்னு வந்திருக்கணும். நீவீர் அல்லீர், நீவீர் அல்லீர்னு வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. வெண்பா, வெண்பாக்குரிய ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கழிப்பா துள்ளல் ஓசை, இது தூ வந்திருக்கணும். துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஆன்சர் 2, 4, 1, 3. 2, 4, 1, 3 ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி இன்பம் கூட்டல் துன்பம். நெக்ஸ்ட்டு நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் ஆப்ஷன் சி நெடுந்தேர். 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது டேஸ் அணி? ஆன்சர் ஆப்ஷன் பி வேற்றுமை அணி. வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். நெக்ஸ்ட்டு வரைந்த ஓவியம் எவ்வகை தொடர்? வரைந்த இந்த தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டால் ஆணு பிரிக்கலாம். ஆ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடருங்கிறது வந்து ஆ சவுண்டில் முடியும். ஓவியம்ங்கிறது வந்து ஒரு பெயர், அதனால் ஒரு பெயரை கொண்டு முடியறனால அது என்னது? பெயரெச்ச தொடர். மேக்ஸிமம் பெயரெச்சம் அப்படின்னாக்கா ஆ சவுண்டில் முடியும். ஓகேங்களா? அந்த தாவை இத்து கூட்டால் ஆணு பிரிக்கலாம், ஆ சவுண்டில் முடியுது. நெக்ஸ்ட்டு மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினை முற்று? ஆன்சர் ஆப்ஷன் டி மேய்ந்தது. நெக்ஸ்ட்டு இன்டிகிரிட்டி என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்? ஆன்சர் ஆப்ஷன் சி நேர்மை. நெக்ஸ்ட்டு யாப்பு இலக்கணத்தின்படி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி யாப்பு இலக்கணத்தின்படி யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகளுள். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் தப்பு. இந்த கொஸ்டின் வந்து எப்படி வந்திருக்கணும் அப்படின்னாக்க யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகளுள் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் தப்பு. என்ன வரணும் அப்படின்னாக்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? எழுத்து. பி வந்து எழுத்து அசை. சி வந்து தலை. டி வந்து என்னதுனாக்கா அந்தாதின்னு கொடுத்துருக்காங்க. அந்தாதி. ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க ஆன்சர் ஆப்ஷன் டி அந்தாதிங்கிறது வந்து வராது. யாப்பு இலக்கணத்தின் உறுப்புகள் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 உறுப்புகள் வந்து இருக்குது. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு சொல்லிட்டு யாப்பு இலக்கணத்தின் உறுப்புகள் வந்து 6 இருக்குது. அதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா அந்தாதின்ற வார்த்தை வந்து பொருந்தாது. நெக்ஸ்ட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது எதுன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி எண்ணும்மை. உம்முங்கிறது வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது எண்ணும்மை. உம்முங்கிறது வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னாக்கா அது உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. இங்கே ஏவும் சியும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கு. பின் வருவனற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எதுன்னு கேட்குறாங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடு. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. ஆப்ஷன் சி எழுத்து சொல் பொருள்னு சொல்லிட்டு 3 அதிகாரங்களை கொண்டது. நெக்ஸ்ட்டு பிழைகளை திருத்தி எழுதுக. ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்துங்க? ஆன்சர் பி பகைவர் நீவீர் அல்லீர். நெக்ஸ்ட்டு ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. நிறைநக்க மேன்மை, பொறைனா பொறுமை, மதம்னா கொள்கை, மையல்னா விருப்பம். ஆன்சர் 3, 1, 4, 2 பி. நெக்ஸ்ட்டு அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரத ரத்னா விருது வழங்கியது. மீரா இயற்றாத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி அன்னமிடு தூது. அன்னமிடு தூது வந்து மீரா பணியாற்றிய இதழ்கள், அவருடைய இதழ்கள் தான் அன்னமிடு தூது. வா இந்த பக்கம் 3 மாறும் கோடையும் வசந்தும்
மீராவுடைய நூல்கள். நெக்ஸ்ட்டு நடமாடா கோயில் நம்பருக்கு 1 ஈயில் படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருமூலர். நெக்ஸ்ட்டு ஆடிட்டர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டய கணக்கர். நெக்ஸ்ட்டு திருப்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆண்டாள். நெக்ஸ்ட்டு சரியானதை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி மாடவன் தனது கையில் பெற்றுக்கொண்டான். மாணவன்னா ஒருமை, தனதுங்கிறது ஒருமை, கொண்டான் அப்படிங்கிறது வந்து ஒருமை தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அந்த லைன் ஃபுல்லாகவே எதில் தான் வரணும் அப்படின்னாக்கா ஒருமையில் தான் வரணும். நெக்ஸ்ட்டு வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி மார்பு. தலைங்கிறது வந்து ஆயுத எழுத்து. மூக்கு அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா மெல்லின எழுத்து. கழுத்துங்கிறது வந்து இடையின எழுத்து. நெக்ஸ்ட்டு கான்சோனன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்யொலி. நெக்ஸ்ட்டு வாணிதாசன் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி பாவிய கொத்து. பாவிய கொத்து எழுதன் வந்து யாருனாக்கா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி விழுந்தது கூட்டல் அங்கே. நெக்ஸ்ட்டு பின்வருவனற்றுள் இறந்த கால வினைமுற்று எதுன்னு கேட்குறாங்க. இறந்த காலம் அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ படித்தான். நடக்கிறான் கிறு கின்று ஆனின்றுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில் வந்துச்சு அப்படின்னாக்கா அது நிகழ்கால வினைமுற்று. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. மூன்றாம் வேற்றுமைன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா மூன்றாம் வேற்றுமைங்கிறது வந்து மண்ணால் குதிரை செய்தான். ஆள்னு வந்திருக்குங்களா? ஆள்ன்ற உருபு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. அடுத்தது நான்காம் வேற்றுமைனாக்கா கூன்ற உருபு வரணும். ராமனுக்கு தம்பி லக்குவன் கூன்ற வார்த்தை வந்திருக்குங்களா? அடுத்தது ஐந்தாம் வேற்றுமைன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க தலையின் இழிந்த மயிர் இன்னுன்ற வார்த்தை வந்திருக்கு. அது ஆறாம் வேற்றுமைனாக்க பாரினது தேர் அது. வேற்றுமை தொகை வந்து மொத்தம் 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாது? ஓம உருபு வேற்றுமை உருபு வந்து கிடையாது. ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அப்படி பார்த்தங்க அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன வருது? 1 3 1 3 1 4 2 3 1 4 2 எங்கே இருக்குதுங்க பாருங்கள். 3 1 4 2 ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பானை ஒரு சிறந்த கலையாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி வனைதல். பொற்றொடி வந்தால் எவ்வகை தொகை? ஆன்சர் ஆப்ஷன் பி அன்மொழி தொகை. நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரைங்கிறது வந்து தீபநகரம்னு கொடுத்துருக்காங்க. ராங்கு. திருவண்ணாமலை தான் தீபநகரம். சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை தூங்கா நகரம். தூத்துக்குடி முத்து நகரம். கரெக்டு. நெக்ஸ்ட்டு வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு விற்கொடி இலக்கண இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்னன்னு கேட்குறாங்க. விற்கொடி எப்படி பிரித்து எழுதலாம்? வில் கூட்டல் கொடின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதுறாங்களா? இந்த இல்லுங்கிறது வந்து என்னவா திரிஞ்சிருக்குன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா எர்ரா திரிஞ்சிருக்கு. அதனால் ஆப்ஷன் சி திரிதல் விகாரம். நெக்ஸ்ட்டு பின் வருவனற்றுள் வல்லினம் மிகா தொடரை கண்டறிக. வல்லினம் மிகா தொடர் எதுன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க வினைத்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் சி வினைத்தொகையின் பின் வல்லினம் மிகாது. ஊமை தொகை உருவகம் திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு வாக்கியம் 1 சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாசலம். கரெக்டு. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாபா விபோஷணம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது போன்றவை இவரது சிறுகதை நூல்களாகும். வாக்கியம் 2ம் சரி. அப்போ 1 2 சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு திருவெம்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட்டு காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல். இந்த இடத்துல வேல் வரும். பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட்டு கூற்று 1 தே கூட்டல் ஆரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும். கூற்று 2 தே கூட்டல் வாரம் என பிரித்து இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை எனவும் பொருள் கொள்ளப்படும். இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ராங்கு. தே கூட்டல் 2 கூற்றுமே தவறு. தே கூட்டல் ஆரம் தான் என்னென்னு பிரிப்பாங்க அப்படின்னாக்கா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே கூட்டல் வாரம்னாக்கா இனிய ஓசை பொருந்திய பாடல்கள்னு சொல்லுவாங்க. இப்போ கூற்று 1 2 தவறு. ஆன்சர் பி 2 கூற்றும் தவறு. நெக்ஸ்ட்டு எந்த கிரேக்க அறிஞர் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் என குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாலமி. நெக்ஸ்ட்டு திருத்தொண்ட தொகை என்னும் நூலை எழுதியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் பி சுந்தரர். நெக்ஸ்ட்டு காலம் காட்டும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா காலம் காட்டும் பெயரெச்சம். காலம் காட்டும் பெயரெச்சம். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் டேஸ் தொகை. ஆன்சர் ஆப்ஷன் பி வினைத்தொகைன்னு வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை. செம்மரம் எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் மரம்னு பிரிக்கிறாங்களா? மை விகுதி வந்துச்சு அப்படின்னாக்கா அது பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் எந்த வேற்றுமை பயின்று வந்துள்ளது? இந்த அறத்தான் அப்படின்னாக்கா ஆண்னு பிரிக்கலாங்களா? ஆணுங்கிறது வந்து எந்த வேற்றுமைக்குரியதுன்னு பார்த்தாங்கனாக்கா மூன்றாம் வேற்றுமைக்குரியது தான். ஆன்சர் ஆப்ஷன் பி. இரண்டாம் வேற்றுமைனாக்கா ஐ வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு தமிழ் தென்றல் என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் யார்? தமிழ் தென்றல். ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிக்கா. தமிழ் தென்றல் திருவிக்கா. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. நடந்து ஊ சவுண்டில் முடியுதா? அப்போ அது வினையச்சம். பேசிய ஆ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம். பெரிய குறிப்பு பெயரெச்சம். ஆன்சர் 4 3 1 2. 4 3 1 2 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு எதிர்கால பெயரெச்சத்தை கண்டறிக. எதிர்காலம் அப்படின்னாக்கா இப்பு இவ்வுன்ற வார்த்தை வந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அது எதிர்கால பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. பாடுகின்ற பாடல் அப்படின்னாக்கா கிறுகின்றல வந்துச்சு அப்படின்னாக்கா அது நிகழ்காலம். பாடும் பாடல் அப்படின்னாக்கா இதுதான் எதிர்காலத்தை வந்து குறிக்கக்கூடியது. பாடும் பாடல் எதிர்காலத்தில் பாட போகிறான். படித்த பள்ளி இட்டு இட்டு இரண்டில் வந்துச்சு அப்படின்னாக்கா அது இறந்த காலம். இறந்த காலத்தில் வருது. நெக்ஸ்ட்டு எதிர்கால பெயரெச்சம்னாக்க ஆன்சர் பாடும் பாடல். நெக்ஸ்ட்டு ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஊர் குட்டல் ஆண்மை ஊராண்மை. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஹர்ப்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மூலிகை. நெக்ஸ்ட்டு பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி. பாலாடை எப்படி பிரித்து எழுதலாம்? பால் கூட்டல் ஆடைன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாங்களா? இப்படி பிரித்து எழுதும்போது இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா லாவா மாறுது. இது வந்து இயல்பாகவே எந்த ஒரு எழுத்து வந்து தோன்றலை, எந்த ஒரு எழுத்துமே திரிஞ்சி வரலை, எந்த ஒரு எழுத்துமே கெட்டு வராதனால இது வந்து இயல்பாகவே புணர்ந்திருக்கா. அப்போ அது இயல்பு புணர்ச்சி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சுந்தரர். நெக்ஸ்ட்டு வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது வட்டெழுத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணெழுத்துக்கள். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இங்கே இல்லை வரும். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆன்சர் பி உ உ. நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி நீள் குட்டல் உழைப்பு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. வையம்னா உலகம், நாணம்னா வெட்கம், யானர்னா புது வருவாய், பண் இசை. ஆன்சர் 2 1 3 4. 2 1 3 4 எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஆண்மையின் கூர்மை. ஆன்சர் பி பகைவர்க்கு உதவுதல். கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி கயிற்று கட்டில். தவறான இணையை கண்டறிக. நன்று 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 இரட்டை கிளவின்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. நன்று நன்று நன்றுங்கிறது வந்து அடுக்கு தொடர். இந்த நன்றுன்ற வார்த்தையை வந்து நம்ம பிரிச்சுங்க அப்படின்னாக்கா பொருள் தந்துச்சு அப்படின்னாக்கா அது என்னதுன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா அடுக்கு தொடர். பிரித்தா பொறுத்தரல அப்படின்னாக்கா அது இரட்டை கிளவி. இரட்டை கிளவிக்கு சல சல. சலன்ற வார்த்தையை நம்ம பிரித்து பொருள் பார்த்தாங்க அப்படின்னாக்கா சலன்றதுக்கு வந்து மீனிங்கே கிடையாது. மீனிங் இல்லை அப்படின்னாக்கா அது இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. சாலவும் நன்று உரிச்சொல் தொடர். சால தவ நனின்ற வார்த்தையெல்லாம் வந்துச்சுனாக்கா அது உரிச்சொல் தொடர். மற்ற பிற இடைச்சொல் தொடர். மற்றுங்கிறது வந்து ஒரு இடைச்சொல், அதனால் அது இடைச்சொல் தொடர். தேடி பார்த்தான். தேடி இந்த ஈ சவுண்டில் முடியுதுங்களா? தேடி ஈ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது வினை எச்ச தொடர். நெக்ஸ்ட்டு வெண்ணிலவு. நெக்ஸ்ட்டு வெண்ணிலவு இலக்கண குறிப்பு தருக. வெண்மை கூட்டல் நிலவு வெண்ணிலவு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மலர் பானையை வணைந்தாள். இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது. மலர் வந்து பானை வந்து உருவாக்குறா, அதனால் அது ஆக்கல் பொருளை குறிக்கிறது.